Hello students, 10th Max Chapter 3 Algebra Exercise 3.6 first sum பார்க்கலாம். Simplifying கொடுத்துட்டு நம்மளுக்கு 3 subdivision கொடுத்துருக்காங்க. இதில் first subdivision பாருங்க, x into x plus 1 divided by x minus 2 plus x into 1 minus x divided by x minus 2. பார்த்துட்டிங்க அப்படின்னா denominator ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ நான் numerator ரெண்டையும் சேர்த்து நான் எழுதிக்கிறேன். ஸோ சொல்யூஷன் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே இல்லை. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டையும் சேர்த்து நான் ஒன் டைம் எழுதிட்டு நியூமரேட்டர் ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். அடுத்து இந்த எக்ஸை உள்ளே நான் கொண்டு வர போகிறேன், அதேமாதிரி இங்கேயும் எக்ஸை உள்ளே கொண்டு வரேன், சரிங்களா? ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், சரியா? அடுத்து ப்ளஸ் எக்ஸு, அடுத்து இந்த எக்ஸ் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சரியா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஓகே? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படி இருக்கு, ஓகே? இப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? 2x இருக்குது, அப்படின்னா 2x. ஸோ 2x divided by x minus 2. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர், ஓகே? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x plus 2 divided by x plus 3 plus x minus 1 divided by x minus 2, சரியா? இப்போது இதையும் நம்ம சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் ரெண்டும் வேறு வேறு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும், ஓகே? வேறு வேறு டினாமினேட்டர் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ சொல்யூஷன் எல்சிஎம் எடுக்கும் போது இந்த ரெண்டு டேர்மும் டினாமினேட்டர்லாம் எழுதுவோம். ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் நான் எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போது இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 வந்து இங்கே மல்டிபிள் ஆகும், இந்த டேர்மோட இதையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2, ஓகே? ப்ளஸ் இந்த ப்ளஸ் எழுதியிருக்கோம், இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இல்லை. ஸோ இது வந்து இங்கே மல்டிபிள் ஆகும், சரியா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3, ஓகே? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டேர்மையும் உள்ளே வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம், சரிங்களா? அது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா எதுவும் கேன்சல் பண்ணுறது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். கேன்சல் பண்ண முடியுதுன்னா நடுவில் வந்து நம்மளுக்கு அடிஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ நான் வந்து கேன்சல் பண்ண முடியாது. இங்கே சப்போஸ் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அடிஷன் சிம்பிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேன்சல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் உள்ள ஈச் டேர்ம் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2x 2 2s are 4 minus 4, ஓகேயா? அடுத்து இந்த டேர்ம் அதே மாதிரி உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x minus x minus 3, minus 1 into 3 வந்து minus 3, சரியா? divided by x plus 3 into x minus 2, ஓகே? இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணுற டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ் 2xும் ப்ளஸ் 2xும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன், ஓகே? அடுத்து வேறு எதுவும் கேன்சல் பண்ணுறதுக்கா? இல்லை. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 2x ஸ்கொயர், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 2x ஸ்கொயர். அடுத்து வேறு என்ன டேர்ம்? எக்ஸ் டேர்ம் எழுதணும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் எக்ஸ் டேர்ம். ஸோ எக்ஸ் டேர்ம் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 3x மைனஸ் எக்ஸ்னால் 1 வந்து மைனஸ் ஆகுது, இங்கே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 3ல் 1 போச்சுன்னா அது 2. ஸோ 2x ப்ளஸ் 2x. அடுத்து மைனஸ் 4 மைனஸ் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பண்ணுறோம், ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடணும். ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் 3 வந்து 7, ஓகே? டிவைடட் பை இந்த டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, ஓகே? வேறு எதுவும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இதோட நான் வந்து செகண்ட் சப்டிவிஷனாக முடிச்சிடுறேன்.
Okay, second subdivision answer என்ன 2x square plus 2x minus 7 divided by x plus 3 into x minus 2. Okay, அடுத்து third subdivision பார்க்கலாம். Question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x cube divided by x minus y plus y cube divided by y minus x. பார்த்துட்டோம்னா டினாமினேட்டர் ரெண்டுலையும் எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்குது, இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து சைன் இந்த பிளேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த மைனஸ் வந்து முன்னாடி வரும்போது இங்கே மைனஸ் வந்துட்டு இந்த ஒய் வந்து பின்னாடி வர மாதிரி கேட்கும். சரிங்களா, எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இங்கே போட்டுட்டு பிளேஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒய் கியூப் டிவைடட் பை இந்த மைனஸ் தான் இங்கே வந்துடுச்சு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இப்போ இந்த மைனஸ் நான் வந்து இங்கே உள்ளே கொண்டு வரும்போது ஆகும் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஒய்ன்னு ஆயிருமா. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் வந்துருமா. ஸோ நான் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன், மைனஸ்ன்றதை போட்டிருக்கேன். ஏன்னா எல்சிஎம் சேம் டேர்ம் ஆயிரும். ஸோ எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. ஓகே, அதுக்காண்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்காண்டி நான் அப்படி எழுதிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுமே சேம் டேர்மாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு தடவை எழுதிட்டு மேலே நியூமரேட்டர் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம்ல. அந்த மாதிரி நான் இப்போ எழுத போகிறேன். பாருங்க, is equal to x cube minus y cube divided by x minus y. எழுதிக்கலாமா? சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு தடவை எழுதிட்டு சேர்த்து நியூமரேட்டரையும் சேர்த்து எழுதியிருக்கேன், வேற எதுவும் செய்யலை. அடுத்து மேலே இருக்கிறத பாருங்க, a cube minus b cube ஃபார்முலா மாதிரி இருக்கா. a cube minus b cube ஃபார்முலா என்ன? is equal to a minus b into a square plus ab plus b square. சரிதானா? இப்போ இந்த a பதில் x, இங்கே வந்து y இருக்கு. அதுபடி நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ x minus y into x square plus xy plus y square divided by x minus y. ஓகே, இப்போ மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நான் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதுதான் நம்ம தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இதோட நம்ம ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. தேங்க்யூ.